இப்போ ஒரு செம்மையான பாட்டு பாடுற பாருங்க. இந்த பாட்டு எப்படி இது பாருங்க, செம்ம ஜோக்கா இருக்கும். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் எந்த ஏழைகள் வேதனைப்பட மாட்டார். நீ ஆணையிட்டாதான்டா இங்க பிரச்சனையே வருது. என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. நீ இப்ப ஆணையிட்டுற, நீ என்ன ஆணையிடுற? அந்த ரோடு போடணும், இந்த ரோடு போடணும், இப்படி இந்த பஸ் விடணும், அந்த பஸ் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஊரை டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணை போட்டுற, அதாவது அறிக்கையை அறிவுட்டுற. அதுக்கப்புறமா என்ன ஆகுது, அந்த பட்ஜெட்டு உனக்கு அமௌண்ட் பத்துறதில்ல. அப்ப என்ன பண்ற நீ? அதனுடைய விலையை ஏத்துறது, இதனுடைய விலை ஏத்துறது. நார்மல் நடுத்தர மக்கள் என்னெல்லாம் யூஸ் பண்றாங்களோ எல்லாத்து மேலேயும் விலை ஏத்துறது. அப்புறம் நீ என்ன ஆணையிட்டால் அப்புறமா ஏழைகள் வேதனை படமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டு எழுதிட்டு போயிடுற. ஸோ தயவு செஞ்சு பாட்டு எழுதும் போது கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி எழுதணும். இப்ப இருக்கிற மக்களுக்கு தெரியுற மாதிரி எழுதணும். புரிஞ்சுதா?